ஹாய் ஆரமீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஹோப் நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் சிஎஸ்டார். நம்ம இப்போ ஜின்னண்ணாவோட வெல்கம் டு ஹெல்லோட நெக்ஸ்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் பார்ட் யாரும் பார்க்கலனா போய் பார்த்துட்டு வந்துடுங்கடா, அப்போ தான் அந்த ஸ்டோரி புரியும். அண்ட் ஒன் திங், இந்த எஃப்எஃப் மூலயமா அவங்கள ரொம்ப ஹர்ட் பண்ணுறேன்னு நினைக்கிறேன். நான் ஹர்ட் ஆகுறது இல்லாமல் உங்களையும் சேர்ந்து ஹர்ட் ஆகுறேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சாரிடா. எனக்கு ஃப்ளாஷ்பேக் முடிச்சுட்டேன்டா. இதுக்கு மேலே ஃப்ளாஷ்பேக் வேணாம். பிகாஸ் எனக்கே வாய்ஸ் பண்ணும்போது ரொம்ப ஹர்ட் ஆகுது. நிறையா டைம் நான் அழுதுருக்கேன். இந்த எஃப்எஃப் வாய்ஸ் பண்ணாலே எனக்கு 2 நாளைக்கு மைண்டு ஓடாது. அதவே திங்க் பண்ணிகிட்டு இருக்கும். ஸோ உங்களுக்கும் அப்படி தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சாரிடா. பட் ஆனால் இந்த எஃப்எஃப்பை கேட்குறீங்க. நான் ஃப்ளாஷ்பேக்கை முடிச்சிட்டேன்டா. ஸோ இன்னும் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நான் ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுறேன். ஜின்னோட சைடில் என்னென்னு தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதை மட்டும் சொல்லிவிட்டு அதோட முடிச்சு விட்டுறேன்டா. இதுக்கு மேலே முடியல என்னாலே வாய்ஸ் பண்ணுறதுக்கு. ஓகேடா, லாஸ்ட் பார்ட்டில் நம்ம என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, உங்களையும் சரி, சுகாவையும் சரி, கெரோவையும் சரி, காயம் ஜானும் போட்டு உங்களை ஏதோ ஒரு மாதிரி பண்ணி உங்களை ஒரு வழி பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படியே 1 வீக் பாஸ் ஆகிருக்கும். அப்போது ஜின்னுக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கும். ஸோ நம்ம அப்படியே அதுலேருந்து ஸ்டோரியை கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போது ஜின்னா அப்படியே அவன் ஃபோனை கீழே போட்டுட்டு அவன் ஐஸ்லேருந்து டியர்ஸ் அப்படியே ட்ராப் அவுட் ஆகிட்டே இருக்கு. அப்படியே அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் ஓடுறான். அவன் பைக் எடுக்கலை, கார் எடுக்கலை, எதுவுமே எடுக்கலை. அப்படியே ஸ்பீடாக ஓடி போகிறான். அவனால் ஓடக்கூட முடியல. அந்த அளவுக்கு அவனுக்கு ஹார்ட் எவ்வளோ ஹெவியாக இருக்குது. அப்படியே அவன் கண்ணிலேருந்து டியர்ஸ் நிற்காமல் வந்துகிட்டே இருக்குது. அவ்வளோ வேகமாக ஓடி போகிறான். அவனுக்கு மைண்டுக்குள்ளே 1000 தாட்ஸ். யார் பண்ணியிருப்பா, இதுக்கு பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே ஓடி போகிறான். இப்போ அப்படியே ஃபியூ ஹார்ஸில் அப்படியே ஜின் அப்படியே போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் அப்படியே சாஞ்சு நின்று அப்படியே மூச்சு வாங்கிக்கிட்டே, சார் சார் நான் தான் ஜின் சார். ஏன் சார், என்னாச்சு சார் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. ஸோ அங்கே இருக்க ஒரு போலீஸ் சார் தான், இருங்க சார் கொள்ளிட்டான். ஒன்றும் இல்லை, இந்தாங்க தண்ணி குடிங்க சார். என்ன ஆச்சுன்னு சொல்லுங்கள் சார். என் உயிர் எங்கே சார், என் தங்கச்சி எங்கே சார், எதுக்கு சார் எனக்கு கால் பண்ணீங்க, சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் அவன் மூச்சு வாங்கிக்கிட்டே அவனோட டியோஸ் எல்லாம் வைப் பண்ணிக்கிட்டே அவங்க உட்கார சொல்கிறாங்க. அதெல்லாம் எதுவுமே பண்ணாமல் என்ன சார் அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டே இருக்கான். உங்கள் தங்கச்சி பேர் கேரோவா? ஆமாம் சார். அவங்களுக்கு இப்போ ரீசெண்டாக கல்யாணம் ஆச்சா? ஆமாம் சார். அவங்க பேர் கூட மின்யோங்கி? ஆமாம் சார். அவங்க போன கார் ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு சார். என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல சார். ஆமாம், ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. ஜின் அதை கேட்ட உடனே அவனோட வேர்ல்ட் அப்படியே ஸ்டாப் ஆன மாதிரி ஒரு ஃபீல். அவன் அப்படியே ஷாக்கிங்காக உட்காந்துட்டு இருக்கான். வாங்க சார், வந்து பாருங்க, எதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின்னு அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜின்னு அப்படியே ஒரு மாதிரி பித்து பிடிச்ச மாதிரி நடந்து போயிட்டு இருக்கான். அவனுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அவனுக்கு ஒரு மாதிரி இருக்குது. என்ன நடக்குதுங்க, நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி இருக்கான். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இப்போ அங்கே இருக்க போலீஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாமே அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த விஷயம் ஆரம்புக்கு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் அவன் போலீஸ் ட்ரைனிங்கில் தானே இருந்திருப்பான். ஸோ அவன் வந்துட்டு அப்படியே ஓடி வரான் ஜின்கிட்ட. ஜின் வந்து ஒரு மாதிரி ஸ்பீச்லெஸ்ஸாக அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். அப்போ ஆரம் வந்து ஜின் என்ன ஆச்சு ஜின், என்ன பேசிகிட்டு இருக்காங்க? ஜின் வந்து ஆரம்ப ஹக் பண்ணிட்டு அழுவ ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவனால் இவ்வளோ நேரம் அடக்கி வச்சிருந்த அழுவ எல்லாத்தையும் ஜின் ஆரம் வந்தோடனே அப்படியே அழுக ஆரம்பிச்சிட்டான். ஆரம்புக்கு ஒரு மாதிரி இருக்குது. டே மச்சான், ஒன்றும் இல்லைடா மச்சான், வாடா பார்க்கலாம், அதான் நான் இருக்கான்ல அப்படின்ற மாதிரி இப்போ கூட்டிகிட்டு போகிறான். ஸோ வந்துட்டு இப்போ எங்கே கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னா, ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆக்சுவலி ஜின் வந்து ஹனிமூன் டிக்கெட் எடுத்து கொடுத்துருமால. ஸோ அந்த ஏரியாவுக்கு கொஞ்சம் தூரத்துக்கு முன்னாடியே அந்த ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு.
இப்போ ஜின் ஆரம் அதுக்கப்புறம் நிறையா பாடி கார்ட்ஸ் போலீஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் இறங்கி நின்று அந்த ஏரியா வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. அது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி, மேலேருந்து குழி மாதிரி. அந்த நம்ம கொடைக்கானல் ஊட்டிலாம் போகும்போது ஹில் ஸ்டேஷன் ஏறும்போது கீழே அந்த ரோடுக்கு கீழே நிறையா குழி பள்ளமாக பெரிய பெரிய பள்ளமாக இருக்கும்ல. ஸோ அதுக்குள்ளெல்லாம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜின்னுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. ஆரமோட ஹேண்டை பிடிச்சிட்டு அப்படியே நடந்து போயிட்டு இருக்கான். ஸோ என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு 2 பேர் அப்படியே படுக்க வச்சு ஒயிட் கலர் இதால் மூடி இருக்காங்க. ஜின்னுக்கு பார்க்கும்போது அப்படியே ஒரு மாதிரி ஹேண்ட்லாம் அப்படியே பயங்கரமாக ஷிவர் ஆகுது. ஸோ அவன் வந்துட்டு அப்படியே போய் நின்று பார்த்துட்டு இருக்கான். அவன் அப்படியே கண்ணை மூடிட்டு இருக்கான். ஆரம்ப பார்க்க சொல்கிறான். என்னால் பார்க்க முடியாது மச்சான், நீ பாரு மச்சான் அப்படின்ற மாதிரி. ஸோ ஆரவுமே சரி அதை ஓப்பன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அந்த 2 பேரோட இதையும் ஓப்பன் பண்ணுறாங்க. ஆரம் வந்து அப்படி இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி மைண்டுக்குள்ளே யோசிச்சுக்கிட்டே கண்ணை திறக்கிறான். அப்போ அதான் அது வேறு யாரோ. அப்போ தான் ஜின் அது நம்ம இவங்கிக்கிறோம் இல்லைடா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே தான் ஜின்னுக்கு மூச்சே வருது. இல்லை சார், இது இல்லை சார் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அப்போது ஏன்னா இது இல்லையா, அப்போ இது யார் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்து அந்த போலீஸருக்கு கால் வருது. சார் அது இல்லை சார், இங்கே வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுறாங்க. ஸோ வந்து சரி அப்போ இது இல்லை எவனோ லவ்வர்ஸ் போல் அப்படின்ற மாதிரி இப்போ வேறு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ இப்போ அங்கே வந்து 2 பேரை படுக்க வச்சுருக்காங்க. ஜின் வந்து பார்த்தா அது யூங்கி தான். அவன் ஓடி போய் யூங்கியா அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி ஓடி போய் உட்காடுறான். பக்கத்தில் வந்து கெரோ படுத்துட்டு இருக்கா. ஆரம் வந்து கெரோமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு பக்கம் போயிட்டு இருக்கான். ஸோ 2 பேருமே அவங்களுக்கு குலுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அங்கே இருக்க போலீஸ் தான், சார் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க? என்ன பண்ணிட்டு இருக்கோமா, அவங்க என்னோட உயிர் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் சொல்கிறான். இங்கே பாருங்கள், அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறோம், 2 பேரும் உயிரோடு தான் இருக்காங்க அப்படின்னு சொன்னக்கப்புறம் 2 பேரும் அப்படியே நிமிர்ந்து பார்க்குறாங்க. என்ன உயிரோடு இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பல்ஸ்லாம் செக் பண்ணுறாங்க. பட் உயிரோடு தான் இருக்காங்க. பட் ஆனால் அங்கங்கே பிளட் ஸ்ட்ரெயின்ஸு, அடிப்பட்ட இடம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் ஒரு மாதிரி இருக்குது. இவங்களோட ஹெட்லேருந்து ப்ளீடாக இருக்கும் இல்லையா, ஸோ வந்து அது உறைஞ்ச போய் அப்படி இருக்குது. ஆனால் கெரோவோட உடம்பு ஃபுல்லாக ஏதோ ஒரு மாதிரி ஹிக்கி, ஒரு மாதிரி கீரல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்குது. ஸோ அங்கே இருக்கவங்கலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, 2 பேரும் வந்து ஏதாவது ஒரு விலங்கை தான் தாக்கியிருக்கணும், ஏன்னா அவங்களோட கையில் வந்து ஒரு மாதிரி கீரல்லாம் இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஜின்னும் ஆரமும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போயிட்டாங்க. இவங்க கெரோவும் வேறு வார்டில் இருக்காங்க. ஆரம்பம் வந்து இவங்க பார்த்துக்கூடா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜின் வந்து கெரோவோட வார்டுக்கு முன்னாடியே நின்றுட்டு இருக்கான். ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆக ஒரு 2 days ஆகிருக்கும். ஹாஸ்பிட்டல்லே என்ன ப்ராப்ளம்னே சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க செக் பண்ண டாக்டர் வந்துட்டு ஜின்கிட்டையும் ஆரம்கிட்டையும் வந்துட்டு ஐம் ஸோ சாரி அப்படின்னு சொன்ன உடனே 2 பேருக்கும் ஷாக் ஆகிடுச்சு. என்ன அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்க. இல்லை, அவருங்களால் காப்பாற்ற முடியல, அவரோட ஹெட்டில் செம்மையான அடி விழுந்துருச்சு, ஸோ அதனால் அவர் கோமாக்கு போயிட்டார் அப்படின்ற மாதிரி சொன்ன அடுத்த செகண்ட் ஜின்னுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. டே மச்சான், என்னடா சொல்லிட்டு இருக்காங்க, எனக்கு புரியலடா. கெரோ இப்போ முழிச்சா இவங்க பற்றி கேட்பாடா, அவகிட்ட நான் என்னடா சொல்லுவேன்? இவங்க நம்மளை விட்டு போயிட்டான்னு சொல்ல முடியுமா மச்சான்? சொல்ல முடியுமாடா? அவ கேட்பாடா, அவ கேட்ட நான் என்ன சொல்கிறது மச்சான், என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜின் பயங்கரமாக அழுதுட்டு இருக்கான். ஹாஸ்பிட்டல்லுமே எல்லாருக்குமே ஜின்னை பார்க்கும்போது பாவமாக இருக்குது. மீன்வைல் இந்த சைட் நீங்கள் ஒரு ஹாஸ்பிட்டலில் அனாதன்னு சொல்லி உங்களை யாரோ வந்து சேர்த்து விட்டு போயிருப்பாங்க. ஆக்சுவலி ஜானும் காயும் உங்களை என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, அப்படியே போகிற வழியில் அவங்கள ஒரு ரோட்டை தூக்கி போட்டு போயிருப்பாங்க. ஸோ அந்த சைட் போகிற ஒரு மக்கள் வந்து ஒரு பீப்புள் வந்து உங்களை ஹெல்ப் பண்ணி ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படியே பெரிய கட்டு போட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலில் படுத்துட்டு இருக்கீங்க.
உங்களை பார்த்துக்கிறதுக்கு யாருமே இல்லை, உங்களுக்கு வந்து கொஞ்சம் பழசெல்லாம் மறந்து போச்சு. ஸோ நீங்கள் வந்து அப்படியே படுத்துட்டு இருக்கீங்க. உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ். உங்களுக்கு வந்து ஷுகாவையும் கெரோவும் மட்டும் ஞாபகம் இருக்குது. ஏன்னா கடைசியாக நீங்கள் அவங்கள தானே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்படியே ஒரு 1 வீக் ஸ்கிப் ஆகுது. 1 வீக் நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இருந்திருப்பீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஓகேவானதுக்கப்புறம் நீங்கள் எங்கே இருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, உங்களுக்கு எதுவுமே தெரியல. உங்களுக்கு லைட்டாக வேறு எல்லாமே மறந்துருக்கும் இல்லையா? ஸோ நீங்கள் வந்து அந்த ஹில் ஸ்டேஷனில் தான் இருந்திருப்பீங்க. ஸோ அங்கே வந்து ஒரு பர்சன்கிட்ட, ஒரு தாத்தா மாதிரி இருப்பார். ஸோ அவர்கிட்ட வந்து நீங்கள் போகிறீங்க. அவர் வந்து ஒரு கெஃபே வச்சுருப்பார். ஸோ அந்த தாத்தா கிட்ட வந்து போயிட்டு இந்த மாதிரி ஒர்க் இருந்தால் கொடுங்க, நான் இந்த மாதிரி எனக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, எனக்கு யாருமே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு நீங்கள் அந்த தாத்தா கிட்ட போயிட்டு கடைசியில் அந்த தாத்தா வந்து உங்களை தத்தெடுத்திருப்பார். ஸோ நீங்கள் அங்கே தான் வந்து இருந்திருப்பீங்களே. ஸோ உங்களோட ஸ்டோரி இப்படியே போயிட்டுருக்கு. ஸோ இந்த சைட் மீன் வயல் இந்த 1 வீக் கேப்பில் கெரோ வந்து 2 டேஸ்லேயே ஐஸ் ஓப்பன் பண்ணியிருப்பா. ஐஸ் ஓப்பன் பண்ண உடனே அவள் ஒரு மாதிரி கத்தி, ஒரு மாதிரி ஊரை கூட்டி அப்படி இப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி அழுதுருப்பா. ஜின்னும் ஆரம்பமே வயனை போய் பார்த்து அவளை சமாதானப்படுத்துறதுக்காக பக்கத்தில் போனால் கூட, யார் நீங்கள், என்னை விட்டுருங்க, நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது, என்னை விடுங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் அழுதுருப்பா. அவளுக்கு வந்து யாரை பார்த்தாலுமே காய் மாதிரி தெரியுது. ஸோ அதனால் ஜின் ஆரம் பக்கத்தில் வந்தால் கூட அழுகுறா. மேல் டாக்டர் வந்தாலே ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்றா, கத்துறா, அங்கே இருக்க எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஒடிக்கிறா. ஸோ அதனால் ஜின்னுக்கும் ஆரம்புக்கும் பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி இருக்குது. முக்கியமாக ஜின்னுக்கெலாம் ஒரு மாதிரி இருக்குது. ஆனால் அவள் எந்திரிச்சோன்னே கேட்ட ஒரே விஷயம் யூங்கி எங்கே அப்படின்னு தான் கேட்டிருப்பா. ஸோ ஹாஸ்பிட்டலில் எல்லாருமே இவங்க வந்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கான், அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு கெரோவை சமாதானப்படுத்தி டேப்லெட்லாம் கொடுத்து ஊசிலாம் கொடுக்க வச்சு அப்படி தான் படுக்க வச்சுருப்பாங்க. ஸோ இந்த சைடு ஜின்னுக்கு செம்ம கோவம், யாரா இதை பண்ணியிருப்பா அப்படின்ற மாதிரி ஆரம்பிக்கிட்ட கேட்டுருப்பான். ஸோ ஆரம் வந்து இந்த ஸ்டெப்பை வந்து இனிஷியேட்டிவ் எடுத்து இப்போ அந்த கேஸை கண்டுபிடிக்கும் போது என்ன இருக்கும் அப்படின்னா, நீங்கள் போன காரை வந்து தேட சொல்லியிருப்பான். ஆக்சுவலி வந்து காய் வந்து உங்களை விட்டுட்டு போனதுக்கப்புறம் தான் இது நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே நினச்சிட்ருப்பாங்க. ஸோ வந்து அந்த இடத்துல காய், ஜான் 2 பேருமே வந்து வயனை பார்த்துட்டு ஜூங்கியும் பார்த்துட்டு தான் போயிருப்பானுங்க. ஸோ அதனால் வந்து இதெல்லாம் அவங்க தான் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஜின்னுக்கு வந்து ஒரு துளி கூட நம்பிக்கை இல்லை. ஏன்னா அந்த காரே வேறு காரு. அப்போ என்ன இருக்கும் அப்படின்னா, இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது ஃபிங்கர் பிரிண்ட்டு இதெல்லாம் தேடும் போது என்ன இருக்கும் அப்படின்னா, அவங்களோட ஃபிங்கர் பிரிண்ட் கிடச்சிருக்கும். ஆக்சுவலி காயும் ஜானும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, நீங்கள் உங்களை வந்து அடித்து போட்டக்கப்புறம் அந்த காரில் இருக்க எல்லா எவிடன்ஸையும் உங்கள் பக்கம் திருப்பியிருப்பானுங்க. ஸோ ஆரம் வந்து இந்த மாதிரி இதே ஒரு பொண்ணுடா அப்படின்னு சொல்லி, என்ன பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து ஷாக்கிங்காக பார்த்துருப்பான். ஸோ அதுக்கப்புறம் தான் அவங்க டீட்டெயில்ஸ்லாம் கண்டுபிடிச்சி உங்களை தேடி வந்து லவ் பண்ணி இப்போ வந்து ரிவெஞ்சுக்காக உங்களை கல்யாணம் பண்ணியிருப்பான். ஆக்சுவலி இதெல்லாம் பண்ணது காயோ ஜானன் தான். இது ஜின் வந்து ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் அதை வச்சு உங்களை பழி வாங்கிட்டான். ஸோ இதெல்லாம் நீங்கள் சொல்லி முடிச்சுட்டு அப்படியே அழுதுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. நான் எதுவுமே பண்ணலை, எல்லாமே அவனுங்க பண்ணது தான், எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமே இல்லை. எனக்கு கெரோவும் யோகி எவ்வளோ முக்கியம் தெரியுமா? எனக்கு யாருமே இல்லை, என் லைஃப்பில் ஏஞ்சல் மாதிரி வந்தான் கெரோ. அவளை போய் நான் எப்படி இப்படிலாம் பண்ணியிருப்பேன்னு யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழுவுறீங்க. ஜின்னுக்கு இப்போதான் எல்லாமே புரியுது. அவனுக்கு செம்ம கோவம் வருது. ஆரம் வாங்கூட அப்படின்ற மாதிரி இப்போ ஜின் வந்து ஆரம் வந்து கூட்டிகிட்டு போகிறான். நீங்கள் வந்து எங்கடா போகிறீங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறீங்க. நீ இங்கேயே பார்த்துக்கோ, நான் ஆரம்பை கூட்டிகிட்டு வெளியே போகிறேன் அப்படின்ற மாதிரி இப்போ ஜின் வந்து ஆரம்பை கூட்டிகிட்டு இப்போ ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். ஆரம் வந்து எங்கடா கூட்டிகிட்டு போகிற, இது என்ன இடம்டா, பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்குது, நீ வா மச்சான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜின் வந்து அப்படியே உள்ளே போகிறான். இப்போது ஆரமும் என்னடா இவன் பண்ணிகிட்டு இருக்கான், அவன் பண்ணுறது சஸ்பீஷியஸாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். இப்போ ஜின் வந்துட்டு ரூமாக அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போயிட்டு இருக்கான். ஆரமுக்கு ஒன்றுமே புரியலடே, இனி என்ன பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்கான். இந்த மாஸ்க்கை போடு அப்படின்ற மாதிரி இப்போது ஜின் வந்து ஒரு மாஸ்க்கு கொடுக்குறான். எதுக்குடா
சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின்னு ஒரு மாஸ்க் போட்டுக்கிறான். இப்போ 2 பேருமே ஒரு டோர் ஓப்பன் பண்ணிவிட்டு உள்ளே போகிறாங்க. உள்ளே போன உடனே ஆரம் அப்படியே ஷாக்கிங்காக ஜின்னை பார்க்குறான். ஜின் வந்து அப்படியே போயிட்டு ஒரு சேரை இழுத்து போட்டு ஒரு பர்சன் முன்னாடி அப்படியே கால் மேலே கால் போட்டுட்டு ஒரு கன்று மாதிரி எடுத்து அதை அப்படியே நெத்தியில் சுரண்டிகிட்டே பார்த்துட்டு இருக்கான். ஆரம் ஆன்னு பார்த்துட்டு இருக்கான். இவன் என்னடா பண்ணிட்டு இருக்கான், இவன் கையில் எப்படா கன்று வந்துச்சு, ஆமாம் இந்த முன்னாடி இருக்க பர்சன் யார் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போ அந்த பர்சன் ஜின்னை பார்த்தோன்னே அப்படியே கண்ணு திறக்க முடியாமல் திறந்து அப்படியே ஜின்னை பார்த்துட்டு, ஆண்டியா, ஆமாம் அது யாருடா புதுசாக என்னை டார்ச்சர் பண்ண போறியா, பண்ணிக்கோ, ஆனால் நான் யாருன்றதை சொல்லவே மாட்டேன்டா அப்படின்ற மாதிரி பேச முடியாமல் பேசுகிறான். பிகாஸ் இவ்வளோ நாளும் ஜின் வந்து அவருக்கு வந்து ஒரு பொட்டு சாப்பாடு தண்ணி கூட கொடுத்துருக்க மாட்டார். அந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணி வச்சுருப்பாரு. இப்போது ஆரம், ஜின் யாரா அது அப்படின்ற மாதிரி கேட்குறான். யாரா இப்போ சொல்லுவான் பாரு அப்படின்ற மாதிரி இப்போது ஜின் உன்னை எதை விட்டு டார்ச்சர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஜின் அந்த டேபிள் முன்னாடி போய் நின்றுட்டு அப்படியே சுற்றி பார்த்துட்டு இருக்கான். ஆரம்க்கு யாரா இவன் ஏதோ சைக்கோ கில்லர் மாதிரி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி, டேய் என்ன தாண்டா பண்ணுற அப்படின்ற மாதிரி ஆரம் வந்து கேட்குறான். மச்சான் நான் என்ன பண்ணுறேனோ அதை மட்டும் பாரு அப்படின்ற மாதிரி இப்போது ஜின் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஒரு எப்படி சொல்கிறது, ஷாக் அடிக்கிற மாதிரி ஒரு குட்டி இது இருக்கும்ல, ஸோ அதை வந்து எடுத்துட்டு அதை அப்படியே ஆன் பண்ணிக்கிட்டே போகிறான். அதில் வந்து லைட்டாக அந்த ஷாக் அடிக்கிறதுக்கான இது வருது. அந்த பர்சன் அதை பார்த்தோன்னே, இங்கே பாரு அதை மட்டும் பண்ணாத ப்ளீஸ், எனக்கு தயவு செய்து என்னால் பேசக்கூட முடியல, ப்ளீஸ் வேணாம். நீ இப்போது ஒன்று அப்படி பண்ண சொன்னால் யாருன்னு சொல்கிறேன், சொல்லலைன்னு வையேன் இதை குட்டுட்டு ஒன்று அப்படி சாப்பிட்டுச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது ஜின் வந்து ஒரு மாதிரி சஸ்பீஷியஸாக பேசிகிட்டு இருக்கான். ஆரம், டேய் யாரா நீ நிஜமாலே சைக்கோ கில்லராடா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கான். இப்போது ஜின் வந்து அப்படியே அவனோட கழுத்துக்கிட்ட அப்படியே கொண்டு போகும்போது சொல்லிடுறேன் அப்படின்ற மாதிரி அந்த பர்சன் வந்து சொல்கிறாங்க. இப்போ ஜின் வந்து அதை எடுத்துட்டு அதை அப்படியே தூக்கி வீசிட்டு ஆரமாக பார்த்து ஒரு ஸ்மக் பண்ணுறாரு. ஆரம் வந்து இதெல்லாம் நீ எப்படா பண்ண அப்படின்ற மாதிரி ஜின்னை பார்த்து கேட்குறாரு. ஜின் ஒரு ஸ்மக்கோட நம்ம வந்து ஒரு செகண்ட் எபிசோடில் 3rd எபிசோட்லேயோ ஒரு பர்சன் வந்து அடிக்கிற மாதிரி நான் காமிச்சிருப்பேன் ஸ்டார்டிங் சீன். ஸோ அது நம்ம வேறு யாருமே கிடையாது, அது ஜின் தான். இந்த பர்சனை தான் வந்து அடின்னு நடிச்சிருப்பார். ஸோ அந்த பர்சன் கூட என் பாஸ்க்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பான் இல்லையா. அந்த பர்சன் நம்ம ஜானை தான் சொல்லியிருப்பார், இந்த மாதிரிலாம் என் பாஸ்க்கு தெரிஞ்ச அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி. இப்போ வந்து ஆரம் வந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கான். டேய் நீ என் ஃப்ரெண்டு தானாடா அப்படின்ற மாதிரி, இது ஏன்னா என்கிட்ட முன்னாடியே சொல்ல, நானும் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன்ல அப்படின்ற மாதிரி ஆரம் வந்து சொல்லியிருப்பான். இல்லைடா, இது என்னோட கெரோவுக்காகவும் யோகிக்காகவும் பண்ணணும்னு நினச்ச ஒரு சின்ன இது, அவ்வளோதான். இப்போ வந்து யாருன்னு தெரிஞ்சிருச்சு, அதனால தான் உன்கிட்ட இவனை கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இப்போது ஜின் வந்து கால் மேலே கால் போட்டு இப்போதான் அவனோட ஃபேஸவே அவன் காமிக்கிறான். அந்த பர்சனும் அப்படியே ஷாக்கிங்கோட ஜின்னை பார்த்துட்டு, ஜின் சார் நீங்களா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவன் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, நான் தான், அப்புறமே யார் தெரியுமா, ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஆரமோட ஃபேஸையும் மாஸ்கையும் கழட்ட சொல்கிறான். அவன் வந்து செம்ம ஷாக்கிங்காக பார்த்துட்டு இருக்கான். சரி இப்போ பாஸ் யாருன்னு சொல்லலைன்னு வையேன், இங்கே நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஜின் அவனோட லிப்ஸில் வந்து சிகரெட்டை பற்ற வச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருக்கான். அவன் வந்து ஒரு மாதிரி முழிச்சிட்டு இருக்கான். இப்போ என்னடா சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகே வெயிட் நான் சொல்கிறேன், ஜான் am I right அப்படின்ற மாதிரி இப்போ ஜின் சொல்கிறான். அந்த பர்சன் அவ்வளோதான், இதுக்கு மேலே நம்ம பேசி ஒரு பிரயோஜனம் இல்லைடா அப்படின்ற மாதிரி வாயடிச்சு போய் நின்றுட்டு இருக்கான்.